அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்த்த மின்சார வாரியத்துடைய வெள்ளை அறிக்கை. எதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ஏன்னா மின்சார வாரியம் ஏன்னா ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம், அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போகுது, எவ்வளவு இதனால என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எங்கேருந்து இதை சரி பண்ண போகிறோம், என்ன சரி பண்ண போகிறோம்னு சொல்லணும். ஸோ மின்சார வாரியம் நம்ம இப்போ எடுத்திருக்கிற இந்த மொத்த வெள்ளை அறிக்கையில் 2001ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். மொத்த ரெவன்யூ எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷனு, எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீட்டெயில், அதாவது 2000 ஆண்டுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் இல்லை, பெரிய அளவில் நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும் இவ்வளவு பெரிய சுமையிலும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்குன்றதை காட்டுறது தான் இது. இதிலிருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவாக சொல்லிட்டு வராங்க, நாங்கள்லாம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், அப்படி இல்லை. என்ன நடந்துச்சுன்றதை வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுலேருந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்போ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 1957ஆம் ஆண்டு. அதில் 2010ஆம் ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமாக டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட்கோன்னு டான்ட்ரான்ஸ்கோன்னு. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைட் போகும், ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைடு. ஸோ இதான் வந்து மொத்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரை மொத்தமாக அந்த டென்யூருக்கு, அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சரு, எவ்வளவு வந்து அதில் கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 2001ஆம் ஆண்டில் 2006ஆம் ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8,355 கோடி. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதில் 2006, 2021 ஆண்டு, 2011ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்கு. அந்த பீரியட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டேரிஃப் ரிவிஷனும் நடந்துச்சு. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ரெவன்யூ ஹைக் ஆகிறத பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரிவிஷன்லையும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு அந்த கேப் பார்த்தீங்கன்னா 56,000 கோடி. ஸோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதில் செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப்பு பார்த்தீங்கன்னா 34,000 கோடி. இதில் ஏன் இவ்வளோ கேப்பு கம்மின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேரிஃப் ரிவிஷன் 2021. அதெல்லாம் வந்து அடுத்த ஸ்லைடில் ஒவ்வொரு ஆண்டும், இப்போ நீங்கள் மொத்தம் 5 ஆண்டுகளுக்கும் பார்த்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 2020-21ஆம் ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூவில் அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளோனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால டேரிஃப் ரிவிஷன், நம்ம 2022 நம்ம பண்ண டேரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேலே 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ளே வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலால செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டில் இருந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டேரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடியிருக்கு. ஸோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதில் பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா, இல்லை புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா, இல்லை புதிதாக நீங்கள் வேக்கண்டாக இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா, இல்லை எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்போ செஞ்சதை கூட இப்போ செய்யவில்லை. அந்த கம்பேரிசன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யலை. அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறோம், அதனால் ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது.
நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதும் சப்சிக்வெண்ட்டாக அதே அளவு நீங்கள் 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்கள் 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்கள் வந்து அந்த கேப் வேணால் 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோட செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதுவுமே பெருசாக பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியாக தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. ஹையரிங்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு இருப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்கள் அந்த கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். 2005-06 கடைசியான அந்த முந்தைய 2001 2006 ஆண்டாலும் கடைசி 2005லேருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியோடைய அப்போ இருந்த ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டேரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம சைடில் போடுறோம் எப்பப்போ டேரிஃப் ரிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோடைய கடைசி ஆண்டில் 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய லெவலில் இவ்வளோ ஹைப் ஆனது. நம்ம வந்து அதில் என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட். ஸோ இதான் மொத்த கடன், டிஎன்இபியோட மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியாக இருந்துச்சு. அப்போ 6,492 கோடி. 2001லேருந்து 2006 வரைக்கும் 2,831 கோடி வந்து கடன் வாங்கப்பட்டது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதில் கடைசி பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாக இருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்கள் 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ரெவன்யூ அடிஷ்னலாக கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷ்னல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாக இருக்கு. ஸோ இது அனைத்தும் இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸு வேறு எந்த ஆண்டுகள்லையும் வரலை. இந்த ஒரு ஆண்டுகள் 87,000 கோடி அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்துக்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கணும். போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஷார்ட்டேஜ்னா 400க்கு மேலே சப்ஸ்டேஷன் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது போக நம்மளுடைய லைன்ஸ் எல்லாமே இருக்குது. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது போக வேக்கன்ட் பொசிஷன் மட்டும் 70,000க்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. எதுவுமே இவங்க பண்ணலை. அதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ கடனும் 87,000 கோடி அதிகப்படியாக கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன். அடுத்தது. ஸோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட். இது கடைசியாக ஒரு பீக்கப் எடுத்தது. ஸோ இந்த 21,307ங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரு 500, 300, 200 மெகாவாட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜென்ரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோடைய கார்பரேஷனுடைய ஜென்ரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்கிறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்போ கேப்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம். வெளியிருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதில் சைடில் போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஆவரேஜ் ப்ரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்கிட்ட மாற்றி வாங்குவோம். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ட்ல வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வெண்டுக்கு வந்து ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. ஸோ இதெல்லாம் ஆவரேஜாக நம்ம இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. அதே மத்திய தொகுப்பில் வேற மாநிலங்கள்லேருந்து வர்ற இது வந்து எவ்வளோ வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா 13,566 மெகாவாட் வந்து நம்ம வெளியிலேருந்து மத்திய தொகுப்புலேருந்து வாங்குறோம். என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறோம்னு பார்க்குறோம். இதில் நமக்கு ரொம்ப வித்தியாசம் வரக்கூடிய ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஓப்பன் ஆக்சஸ். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ₹6.76 ஆவரேஜ். பட் அந்தந்த நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பீக்கில் ₹17, ₹20 அந்த மாதிரி பீக்கிலலாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்போ சாயந்தரத்துக்கு மேலே சோலாரும் ஒரு சில மாதங்களில் விண்டும் நின்றோம். அப்போ பீக் அவர் இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான்.
ஆனால் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் 18 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கப்ப பீக்கில் மத்திய தொகுப்பில் எவ்வளோ இருக்கோ பீக்கில் வாங்கியிருக்கோம். இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஸோ இது ரெண்டு தான் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து இந்த 3000 மெகாவாட் வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மூலியமாகவும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் 8 ரூபாய் 91 பைசா இது டெய்லி வாங்குறது. ஸோ இது ரெண்டு தான் அதிகப்படியான செலவினங்களை நம்ம மத்திய தொகுப்புலேருந்து வருது. ஸோ ஒரு சிலதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதன் மூலியமாக எவ்வளோ வந்து நம்ம வெளியில் வாங்குறோம். ஸோ இதான் நம்ம வந்து இப்போ இருக்கிற நம்மளுடைய மின்சார தேவை இந்த 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்ம வந்து சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3495 வந்து நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜென்ரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்போ எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷனு இதெல்லாம் வச்சு மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம், நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளோ வச்சு கேஸ் இவ்வளோ மூலமாக 3495 தான். இது மாறிட்டே இருக்குது. இப்போ தெர்மலில் வந்து கடந்த வாரம் வந்து 4000க்கு மேலே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோடைய எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளோ தான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜென்ரேஷன் மூலமாக நம்ம மீட் அவுட் பண்ணுறது. இன்டர்ஸ்டேட் மூலிமா நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து 4246 மெகாவாட்டு. மத்திய தொகுப்புலேருந்து வர்றது வந்து 13566. இப்படி தான் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு வந்து நம்ம பர்ச்சேஸ் நடக்குது. இதில் பெரிய லெவலில் கேப் இருக்குது அந்த ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸஸும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம வந்து டெய்லி வாங்குற பர்ச்சேஸும் தான் ஹை. இது வந்து நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். மொத்த ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாதத்துக்கான அந்த நாளுக்கான ஆவரேஜ். பட் அந்த அவருக்கு இது மாறும். 16 17 ஒரு சில காலகட்டங்கள் 21 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கான அடுத்தது போங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இப்போ நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்தில் சின்ன சின்ன லீக்கேஜஸ் ஆகுது சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கிறதையும் சரி பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 8 ரூபாய் 91 பைசா இருக்கிறத வந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு 6 ரூபாய்க்கு, அதாவது செவரல் இந்த 2வது பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 1000 மெகாவாட்டு நம்ம வந்து 6 ரூபாய்க்கும் இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 215 கோடி ரூபாய் நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரெண்டு செக்டாரை மட்டும் இப்போ உடனே மாற்றுறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக ஒரு 215 கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாதத்திற்கும். ஸோ அந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் மாற்றிட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில வாரங்களில் இதுக்கான ப்ராக்ரஸ் எல்லாம் தனித்தனி கான்ட்ராக்ட் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போட சொல்லி நம்ம வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு நம்ம வந்து இதன் மூலமாக இதை ரெண்டையும் மாற்றுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்இபியோட ஸ்டாஃபிங். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிரவுண்டில் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சென்னையை மட்டும் பார்க்குறது இல்லாமல் நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுனாலும் எனக்கு போய் பார்க்குறதுக்கு அது கீழே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் கீழே 300-400 கிராமங்கள் இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்டேஷனில் குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருந்தால் தான் அவங்க போய் அட்டெண்டாவது பண்ண முடியும். இன்றைக்கி மக்கள் எல்லாம் போகிறாங்க சப்ஸ்டேஷனில் போகிறாங்கன்னா சப்ஸ்டேஷனில் யாருமே இல்லைன்னா அவ்வளோதான் ஸ்டாஃப் இருக்காங்க. இருக்கிற சப்ஸ்டேஷனில் ஸ்டாஃப் அங்கே ஆஃபீஸில் ஸ்டாஃப் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்இபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயீஸ் வந்து இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்ட்டாக இருக்குது. கடந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் மட்டும் ஆகிருக்காங்க கடந்த 10 வருடத்தில். ஸோ அதில் எவ்வளோ ஃபில் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்தில் வந்து 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. 2030க்குள்ள அடுத்த 5 வருஷத்தில் நம்ம வந்து 16,782 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலையை நம்ம இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலே நம்ம துவக்கப்பட்ட விஷயம்தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்போ 16,000 பேர் சப்சிக்வெண்ட்டாக இதுலேருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. நம்ம இதோட எந்த இதுலேயும் வந்து ஜென்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் எந்த இதுலேயும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லைடு. ஸோ இதுதான் கடந்த ஒரு 5 வருஷங்களாக இவங்க அந்த 5 டென்யூரா இந்த கடந்த ஆண்டுகளில் 2001 2026 வரைக்கும் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ இவங்க வந்து வேலைக்கு ஹையரிங் பண்ணியிருக்காங்க எடுக்கப்பட்டதுன்னு. ஸோ நீங்கள் வந்து 2000 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 பேர் அந்த 2000 ஆண்டு அதுலேருந்து பார்த்துக்கலாம். 2001 2006 இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா
425 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார்கள் 2001லேருந்து 2006 வரைக்கும். அப்போ வந்து மொத்தம் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த முதல் அதிமுக ஆட்சி 2001லேருந்து 2006 வரைக்கும் 93,722 பேர் 21 பேர் இருந்திருக்காங்க. எப்போ 2001லேயே அவ்வளோ பேர் வேலைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த வருஷம் அந்த 5 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 27,000 பேர். அப்போ நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா 425 பேர் தான் அந்த வருஷம் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். அதே இதில் 2006 2011 திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து மொத்தம் இருந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 78,228 பேர் அப்போ இருந்தது. அதில் அந்த 5 வருஷத்தில் 18,522 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 6,740 பேர் தான் அப்போ ஹையரிங் நடந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ப்ரொபோசிஷனும் பார்த்துக்கோங்க, க்ரோத் ப்ரொபோசிஷனும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 93,000 பேர் கூட தக்க வைக்கப்படவில்லை, அந்த அளவுக்கு கூட தக்க வைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து இந்த திமுக ஆட்சியில் 78,000 பேராக அங்கே ரிட்டையர்மெண்ட்டும் 18,000 பேர் போயிட்டாங்க. புதிதாக 6,700 பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தது 2011-16 அந்த அதிமுக அரசு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 79,908 பேர் இருந்தாங்க. அதில் 10,000 பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 9,729 பேர் வந்து வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. 2016-2021 ஆண்டு கால அந்த டென்யூரில் 953 பேர் வேலையில் இருந்தார்கள். அதில் 9,800 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அதில் 9,613 இது கடைசி அவங்க எடுத்த அந்த ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டாக எடுத்தது. ஸோ அது இப்போவும் வேலைக்கு இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். ஸோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்போ இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற பக்கா டேட்டா. அதாவது இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட 100% மேலே அந்த டேரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கட்டின பணத்தில் டேரிஃப் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் 60,000 கோடிக்கு 69,000 கோடிக்கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுடைய இவங்களுடைய இயர்லி எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அப்படியே 100% கூடி இருக்கு. கடனும் 89,000 கோடி கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனால் இங்கே வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். அந்த காலாண்டு அந்த பார்த்தீங்கன்னா 74,714 பேர் இப்போ இருக்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் மட்டும் 9,136 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதான் இந்த மொத்த டிஎன்இபியில் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பேர் வேலை பார்த்த ஒரு இடம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2000 ஆண்டில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்த இடம் இன்னைக்கு 1,00,000 பேர். அப்போ இருந்த தேவைக்கு நம்ம இன்னைக்கு வந்து 5 மடங்கு 10 மடங்கு கூடி இருக்கு. நம்மளுடைய மின்சார தேவை, நம்மளுடைய எவ்வளவு எண்ட் யூசர்ஸ் கன்சியூமர்ஸும் கூடியிருக்காங்க, எல்லாம் கூடியிருக்காங்க. இன்னும் 2 மடங்காக கூடியிருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ் தேஞ்சு கடைசியில் நம்ம வந்து 74,000 நிற்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப நம்ம குறிப்பிட்டிருக்க முக்கிய காரணம் எப்படி தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. இன்னைக்கு வந்து 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். கீழே இருந்து களத்திலிருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். ஸோ அதில் கூட ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணனால தான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான். கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்ளீட்டாக வந்து வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே வந்து பர்ச்சேஸில் தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இது வரைக்கும் 4,000 மெகாவாட் 5,000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலைன்னா அப்புறதுக்கு இவ்வளோ பெரிய வேலையை நம்ம செஞ்சுருக்கணும். இன்னைக்கு தனியார் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலாரில் எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜியில் அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் நம்ம பண்ணலை? நம்ம பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்களை வந்து இங்கே பண்ணிட்டு போகிறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டாக நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க வந்து இந்த 25 வருஷமாக பண்ணியிருக்காங்க.